வருகின்ற சட்டமன்ற முன்னாள் குடியரசுத் தலைவரை வந்து முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வந்து வீட்டு காவல் வைத்தியர் தான் வந்து விசிகா திருமணம் சொல்லியிருக்காரு. யாரும் வீட்டு காவலில் கிடையாது. அவர் வந்து சுதந்திரமாக தான் இருக்கிறார். இந்த மாதிரி ஒரு வதந்திகளை பரப்பி விட்டுட்டே இருக்கிறார். தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த வதந்திகளை பரப்பிடக்கூடிய ஒரு செய்தி வந்து அதிகமாக இருக்குது. மீடியாக்கள், ஊடகங்கள், நீங்கள் யாராவது வந்து சொத்து வரி இவ்வளோ கூடியிருக்குன்னு நீங்கள் டெய்லி சொல்கிறதே இல்லை. மின்கட்டண உயர்வு இவ்வளோ கூடியிருக்குன்னு நீங்கள் மீடியாக்களில் சொல்கிறதே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் வந்து பாலியல் வன்கொடுமைகள் 59% கடந்த ஆண்டை விட அதிகரிச்சிருக்குன்னு நீங்கள் சொல்லவே இல்லை. ஆனால் இந்த மாதிரி கேள்விகளை மட்டும் நீங்கள் திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. சார், துணை குடியரசுத் தலைவருக்கு இந்த நிலைமையா இருக்கு அப்படின்னு அமித்ஷா வந்து கூட்டணி ஆட்சி அமைச்சு சொல்லியிருக்காரு. ஆனால் சில பிரச்சாரம் எங்களது இல்லை, அது ஒன்றும் அதாவதுன்னா எங்கள் கூட்டணி கட்சியினுடைய தலைவர் EPS அவர்கள், எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர் தேசிய ஜனநாயக கட்சியின் தலைவர் EPS அவர்கள் தேர்தல் முடிந்த பிறகு அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்கள் அது